இன்று ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் வெற்றி விழா. மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பில்லை. போலீஸ் என்று அழைப்பு எடுத்து விசாரணை செய்த திருடர்களிடம் 9 லட்சம் ரூபாவை இழந்த பெண். மக்களே அவதானம். இலங்கையில் போர் முடியாவிட்டால் ஜனாதிபதி அனுரவால் யாழ்ப்பாணத்துக்கு சுதந்திரமாக செல்ல முடியாது என்று கொந்தளிக்கும் நாமல் ராஜபக்ச. மனைவியோடு திருமண வீட்டுக்கு சென்ற குடும்பஸ்தருக்கு நடந்த சோகம். நடந்தது இதுதான். வெளிநாடு செல்லும் ஆசையில் தாயை காதலனோடு சேர்ந்து கொன்ற மகள். போலீஸ் விசாரணையில் சற்று முன் அம்பலமான அதிர்ச்சி தகவல். யாழ்ப்பாணத்தில் பெண்ணிடம் வழிப்பறி செய்த திருடர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பியோடிய போது மடக்கி பிடித்த போலீசார். யுத்த வெற்றியின் 17 ஆண்டுகள் முடிவதை முன்னிட்டு தேசிய இராணுவ வெற்றி தின நினைவேந்தல் நிகழ்வு இன்று பத்திரமுல்லையில் உள்ள படை வீரர்கள் நினைவிடத்திற்கு முன்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். நினைவு நிகழ்வில் முதல் தடவையாக இந்த முறை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உயிர் தியாகம் செய்த இராணுவத்தினரின் உறவினர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ரணவிரு சேவா அதிகார சபையின் தலைவர் பிரிகேடியர் SP ஹொஹேனா குறிப்பிட்டுள்ளதோடு இன்று நடக்கும் தேசிய இராணுவ வெற்றி தின நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எந்தவொரு அழைப்பும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என அவரது ஊடக செயலாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே கவலை வெளியிட்டுள்ளார். 5வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த நினைவேந்தல் நிகழ்விற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உபாலி பன்னலகே தெரிவித்திருந்த கருத்து முற்றிலும் பொய் என்று மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளதோடு மக்களை திசை திருப்பும் வகையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளதோடு வழக்கமாக ஜனாதிபதி செயலகத்திலிருந்தோ அல்லது பாதுகாப்பு அமைச்சிலிருந்தோ குறித்த நினைவேந்தல் நிகழ்விற்கான உத்தியோகபூர்வ அழைப்பு கிடைக்கப்பெறும் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். இந்திய நகைச்சுவை கலைஞர் அங்கிதா ஸ்ரீவஸ்தவா 9 லட்சம் இந்திய ரூபாய்களை போலி டிஜிட்டல் கைது மூலம் இழந்த சைபர் மோசடி சம்பவத்தை பொதுவெளியில் கவலையோடு பகிர்ந்துள்ளார். இந்த சம்பவம் இலங்கையிலும் அண்மையில் நடந்துள்ளதால் மக்களுக்கு இந்த பெண்ணின் காணொளி விழிப்புணர்வாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் என்ன என்றால், கொரியர் நிறுவனம் ஒன்றிலிருந்து கதைப்பதாக கூறி அங்கிதாவை தொடர்பு கொண்ட ஒரு நபர் ஈராக்கிற்கு அனுப்பப்பட்ட அவரது பெயரிலான பொதியில் போதைப் பொருள் உள்ளதாக கூறியுள்ளதோடு அதையடுத்து காவல்துறை சீருடையில் இருந்த 2 பேரோடு காணொளி அழைப்பு மூலம் அந்த பெண் இணைக்கப்பட்டுள்ளார். விசாரணையின் நேரம் கேமராவை நிறுத்தக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது மற்றும் யாரையும் தொடர்பு கொள்ளவே கூடாது என்று அங்கிதாவுக்கு உத்தரவிடப்பட்டதோடு சுமார் 8 மணித்தியாலங்கள் காணொளி அழைப்பு மூலம் அவர் குறித்த நபர்களால் கண்காணிக்கப்பட்டுள்ளார். இந்த தாங்க முடியாத மன அழுத்த சூழ்நிலையை உண்மை என்று நம்பிய இந்த பெண் 9 லட்சம் இந்திய ரூபாய்களை மோசடிக்காரர்களின் கணக்கிற்கு மாற்றியுள்ளதன் பின்னரே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார். தற்போது அதிகரித்து வரும் இந்த டிஜிட்டல் கைது மோசடிகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே யூடியூப் தளத்தில் தனது நகைச்சுவை நிகழ்ச்சியொன்றின் ஊடாக அங்கிதா ஸ்ரீவஸ்தவா இது குறித்து பகிர்ந்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தினால் இறுதி யுத்தத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முள்ளிவாய்க்கால் தமிழின கொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் உணர்வெழுச்சியோடு இடம்பெற்றிருந்த நிலையில் ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசு மேற்கொண்டு வரும் கொலைகள் மற்றும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டியும் நில அபகரிப்புக்கு எதிராகவும் இன்று லண்டன் பாராளுமன்றம் முன்பு ஒன்று சேர்ந்த புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். புலம்பெயர் தமிழர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்த இந்த போராட்டத்தில் இன அழிப்பு அரசாங்கத்திற்கு தண்டனை வழங்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதோடு பெருந்திரளான புலம்பெயர் தமிழர்கள் கலந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான தமது எதிர்ப்பை முன்னெடுத்திருந்தனர். போர் வீரர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் தற்போதைய ஜனாதிபதி அனுரவால் யாழ்ப்பாணத்துக்கு சுதந்திரமாக வருகை தந்திருக்க முடியாது என்றும் மாறாக அவ்வாறு செய்வதற்கு முன் அனுமதி கோர வேண்டியிருந்திருக்கும் என்று தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அனுர அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். நேற்று அவிசாவலையில் போர் வீரர்கள் கிராமத்தில் நடந்த போர் வீரர்கள் நினைவு விழாவில் பேசிய நாமல் ராஜபக்ச போர் முடிவுக்கு வந்த போதிலும் இராணுவ நடவடிக்கையை வழிநடத்தியவர்களுக்கும் ஆதரவளித்தவர்களுக்கும் எதிராக அரசியல் பழிவாங்கல் ஓயவில்லை என்று விமர்சித்துள்ளார். தற்போதைய அரசு நிர்வாகத்தின் கீழ் ஆயுதப்படைகள் மற்றும் புலனாய்வு சேவைகளின் உறுப்பினர்கள் தொடர்ச்சியான சட்ட நடவடிக்கைகளையும் சிறை தண்டனைகளையும் எதிர்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டிய நாமல் ராஜபக்ச போரின் போது முக்கிய பங்கு வகித்த பல சிரேஷ்ட அதிகாரிகள் இரக்கமில்லாது குறிவைக்கப்படுவதாகவும் பாதுகாப்புத்துறையை பாதிக்கும் அரசியல் உள்நோக்கமுள்ள ஆளுகை முடிவுகள் என்றும் இவர் விமர்சித்துள்ளார். உள்நாட்டு போரின் முடிவை குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச அது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையின் கீழ் அடையப்பட்டது என்று மீண்டும் வலியுறுத்தி
வலியுறுத்தியதோடு போர் வீரர்களின் பங்களிப்புகள் அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வீரமரணம் அடைந்த படை வீரர்களின் குடும்பங்கள் மற்றும் ஊனமுற்ற படை வீரர்கள் உள்ளிட்ட போர் வீரர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களின் தியாகங்கள் மறக்கப்படக்கூடாது என்றும் நாமல் கூறியதோடு மூத்த இராணுவ பதவிகளில் மாற்றங்கள் செய்வது உள்ளிட்ட ஆயுதப்படைகளை பலவீனப்படுத்தும் முடிவுகளை அனுர அரசாங்கம் எடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இறந்தவர்களால் நீதிக்காக குரல் எழுப்ப முடியாது. இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறல் என்பன உறுதி செய்யப்படுவதை முன்னிறுத்தி நான் எனது குரலையும் அதிகாரத்தையும் பயன்படுத்துவேன். அவர்களுக்கான இந்த வேலையை செய்வது உயிரோடு இருப்பவர்களின் கடமை என்று பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அதிரடியாக தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நேற்றோடு 17 ஆண்டுகள் வந்துள்ள நிலையில் இதுகுறித்து உமா குமரன் கூறுகையில் மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு கூறப்படுகின்றது. இலங்கையில் இறுதிக்கட்ட போரில் இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்களை 17 ஆண்டுகளின் பின்னர் இந்த முறை நினைவு கூறுகின்றோம் என்றும் போரிலிருந்து தப்பி பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வலிகளும் கஷ்டங்களும் இப்போதும் தொடர்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது உலகளாவிய ரீதியில் பறந்து வாழும் புலம்பெயர் தமிழர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உள்ளடங்கலாக மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியானது தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மனிதாபிமான மீறல்களை நினைவுபடுத்துவதாகவும் இவர் சுட்டிக்காட்டியதோடு இத்தகைய மீறல்கள் மீண்டும் தமிழர்களுக்கு நிகழாத அமைதியான எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அதேபோன்று மீறல்களில் இருந்து உயிர் பிழைத்தவர்களின் கதைகள் மௌனமாக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வோம். நீதிக்காக இறந்தவர்களால் குரல் எழுப்ப முடியாது. அவர்களுக்கான அதனை செய்வது உயிரோடு இருப்பவர்களின் கடமையாகும் என்றும் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் வாங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்க அரசாங்கம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சகத்தின் செயலாளரின் கையொப்பத்தோடு வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் 31ஆம் தேதி முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் குறித்த தடை விதிக்கப்படும் என்பதோடு சுற்றறிக்கையின்படி அரசு நிறுவனங்களுக்குள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குகளின் பயன்பாட்டை தடுக்க நிறுவனங்களின் தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று இலங்கை பிளவுபடாத ஒரு நாடாக உள்ளதற்கு யுத்த வெற்றிதான் காரணம் என்றும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கருத்து வெளியிட்டுள்ளார். இராணுவத்தினரை கௌரவிக்கும் விசேட நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் நடைபெற்ற போது பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய பின்னரே மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களிடம் இதனை குறிப்பிட்டுள்ளார். 31 ஆண்டுகால யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட இந்த தினத்தை கொண்டாடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றும் நாட்டை பாதுகாத்த எமது வீரர்கள் என்றும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் தமது ராணுவ வீரர்களின் ஈடு இணையற்ற உயிர் தியாகத்தால் தான் இன்று இலங்கை பிளவுபடாமல் ஐக்கியமாக உள்ளது என்றும் இது பாரியதொரு வெற்றியாகும் என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று திங்கட்கிழமை நாவலப்பிட்டிய பெணிதுடுமுள்ள பகுதியில் மண் மேடு ஒன்றிலிருந்து கீழே தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் மனைவியுடன் திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு விட்டு திரும்பிய பெணிதுடுமுள்ள பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதோடு உயிரிழந்த நபர் தனது மனைவியுடன் திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த நேரமே விபத்து நேர்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவரின் மனைவியும் காயமடைந்துள்ளதோடு அவர் தற்போது நாவலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதும் குறிப்பிட வேண்டியது. 65 வயது தாயை அனுராதபுரம் திருப்பனை பகுதியில் கொலை செய்ததாக அவரது 32 வயது இளைய மகளும் அவரது காதலன் என கூறப்படும் 25 வயது இளைஞனும் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 பேரும் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு விசாரணைகளில் உயிரிழந்த தாய் 24 ஆண்டுகளாக வெளிநாட்டில் வீட்டு பணிப்பெண்ணாக இருந்து வந்ததாகவும் அண்மையில் நாட்டுக்கு திரும்பியிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளதோடு தாயிடம் கொலைக்கு முன்னர் இருந்த சுமார் 10 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகை திருடியுள்ளதாகவும் அந்த பணம் மற்றும் நகைகளை எடுத்துக்கொண்டு வெளிநாடு செல்லும் திட்டத்தோடு இந்த கொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சந்தேக நபர்கள் இப்பொழுது போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் வழிப்பறி திருட்டில் ஈடுபட்ட திருடர்கள் நெல்லியடி ஊடாக தப்பியோடும் போது நெல்லியடி போலீசாரினால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை வீதியில் நின்ற பெண்ணின் 1 பவுன் தங்க சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் அறுத்துக்கொண்டு தப்பியோடியதோடு வீதியில் நின்ற ஏனையவர்கள் மடக்கி பிடிக்க முற்பட்ட போதிலும் அவர்கள் தமது நவீன ரக மோட்டார் சைக்கிளில் வேகமாக தப்பியோடியதாக தெரிய வந்துள்ளது. ஆனாலும் அங்கு நின்ற மக்கள் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை குறித்துக் கொண்டு அது குறித்து பருத்தித்துறை போலீசாருக்கு அறிவித்துள்ள நிலையில் போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். அறுக்கப்பட்ட தங்க சங்கிலியையும் அவர்களின் உடைமையிலிருந்து விசாரணைகளின் போது மீட்டுள்ளதோடு அதனை அடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக பருத்தித்துறை போலீசாரிடம் மீட்கப்பட்ட தங்க சங்கிலியையும் வழிப்பறிக்கு பயன்படுத்தப்பட்ட நவீன ரக மோட்டார் சைக்கிளையும் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 ஒப்படைத்துள்ளனர்.